ஹேலோ விவோஸ், இனி நம்ம லையர் கேமுங்கிற அனிமியோட எபிசோட் 1 பார்ட் 2 தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல அந்த வாத்தி தான் நம்ம ஹீரோயின்லாம் ஏமாத்தி காசை பிடிங்கிறோம்ல, நாம அவர்கிட்ட ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த வக்கீல் சொன்ன ஒரு ஞாபகம் வரும். ஒரு ஸ்கேம் பண்ணவனை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா இன்னொரு ஸ்கேம் பண்ணவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்த நம்ம ஹீரோயினும் எப்படியாவது ஒரு ஸ்கேம் பண்றவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இன்டர்நெட்ல தேடிட்டு இருப்பா. அப்படி தேடி இருக்கும் போது தான் ஒருத்தன் கிடைப்பான். அவன் ஒத்தாலாம் நின்று கரெக்ஷன் நெட்வொர்க் வச்சுட்டு இருக்கிற எல்லாத்தையுமே காலி பண்ணிருக்கான். ஆனா இப்ப அவன் ஜெயில இருக்கிறான். கூடிய சீக்கிரத்தில் ஜெயில விட்டு வெளியே வர போறான் அப்படின்னு எழுதியிருக்கும். இதை பார்த்த ஹீரோயினும் ரைட், இவன் தான் நம்ம கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்ல, அப்படி அடுத்த நாள் காலையில ஜெயில் வாசல்ல ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நிறைய நின்று இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா இப்போ ஒருத்தனை ஸ்கேம் பண்ண பத்தி பார்த்துட்டு இருந்தான் தெரியுமா, அவன் பேரு தான் சினிச்சி. அவன் இன்னைக்கு தான் ஜெயில விட்டு ரிலீஸ் ஆக போறானா. சோ அதுக்காக தான் எல்லாமே ரெடியா இருக்கிறாங்க. அப்போ கரெக்டா உள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வருவான். அது அவன் தானா அப்படின்னு பார்த்தா அது அவன்லாம் கிடையாது, வேற யாரோ ஒருத்தர். அப்போ அங்க இருந்து ரெண்டு போலீஸும் ஏங்க நின்றுட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கு முடியாது எங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. சரி சினிச்சின்னு ரிலீஸ் ஆகலையா அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்க, அவர் ரிலீஸ் ஆகி போயிட்டாரு, ஏன் உங்களுக்கு தெரியாது, அவர் மாறு வேஷம் போறது ரொம்ப கில்லடியாச்சு அப்படின்னு கண்ணாடி போட்ட போலீஸ்கார் சொல்றாரு. இதை கேட்ட ரிப்போர்ட்டர்ஸ் ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா இப்ப போனது சினிச்சி தானா அப்படின்னு எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் அவரை நோக்கி வேகமா ஓடுறாங்க. பார்த்தா அந்த போலீஸா வேஷம் போட்டு எடுக்கிறதே சினிச்சி தான். பக்காவா பிளான் பண்ணி இந்த இடத்த விட்டு அவங்கள போக வச்சுட்டாரு. அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தா இந்த ஜெயில என்ட்ரன்ஸ் எங்க இருக்குதுன்னு கூட தெரியாம ஓடிட்டு இருக்கிறா. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது குறுக்கு நம்ம சினிச்சி வந்துருவா. ரெண்டு பேரும் இடிச்சு அப்படி கீழே விழுந்துருவாங்க. சாரி நான் தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்புறம் மூஞ்ச பார்த்தோட தான் தெரியுது அது சினிச்சி தான் அப்படின்னு. கொஞ்சம் இருங்க, நீங்க தான் இந்த சினிச்சி அப்படின்னு சொல்ல, இல்ல சாரி நீங்க யாரோ தப்பான ஆள் கிட்ட கேக்குறீங்க அப்படி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக பார்ப்பான். நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் ரொம்பவே நம்பி இருந்த ஒருத்தர் என் கிட்ட இருந்து 100 மில்லியன் என்ன ஏமாத்தி வாங்கிட்டாங்க, ப்ளீஸ் நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, இங்க பாரு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, நீ வேணா போய் போலீஸ் கிட்ட இல்ல லாயர் கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம சினிச்சி சொல்றான். இல்ல அது என்னால முடியாது, ப்ளீஸ் உங்களால மட்டும் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றான். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறன்னு தெரியுதா, நானே இப்பதான் ஜெயில இருந்து வெளியே வந்தேன், உன் பணத்தை வேற யாரும் ஏமாத்தி எடுத்திருந்தா கூட நீ அவங்க கிட்ட இருந்து திருடுறது ஒரு தப்பு தான், நீ ஏன்னா மறுபடியும் என்ன ஜெயிலுக்கு அமிச்சிடலான்னு பாக்குறியா அப்படின்னு சினிச்சி சொல்ல, நம்ம ஹீரோயினும் இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றா. அப்புறம் சினிச்சி அந்த இடத்த விட்டு அங்க இருந்து போயிருவான். அப்புறம் ஹீரோயினும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போயிட்டு இருப்பா. இன்னும் எவ்வளவு தூரம் தான் என் பின்னாடி வந்துகிட்டு இருப்ப அப்படின்னு நம்ம சினிச்சி கேட்க, நான் சொல்றதை நீங்க காது கொடுத்து கேட்கற வரைக்கும் அப்படி நம்ம ஹீரோயின் சொல்றா. சரி சரி கேட்கறேன், என் திங்ஸ் எல்லாம் நான் வீட்டுல வச்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கே நின்றுட்டு இரு அப்படி நம்ம சினிச்சி சொல்றான். நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுக்கிறா. நம்ம ஹீரோயின் நிக்கிறா நைட்டே ஆகி போச்சு. அந்த பக்கமா வந்து நம்ம சினிச்சியும் என்ன இவ்வளவு நேரம் இங்கே நின்றுட்டுக்கிறா, இவனு கிளம்பவே இல்லையா அப்படின்னு பாக்குறான். அப்புறம் அந்த இடத்துல ஒரு ரெண்டு ரவுடி பசங்க நம்ம ஹீரோயின் கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்களா. கரெக்டா அந்த இடத்துல நம்ம சினிச்சி வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு சாரி இப்ப போலாமா அப்படின்னு நம்ம சினிச்சி சொல்ல, அப்புறம் சினிச்சி நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி தரான். நம்ம ஹீரோயின் கொலை பசியில் இருப்பான்னு நினைக்கிறேன், அவளும் நல்லா சாப்பிட்றா. ஏன்னா ரொம்ப பசியில் இருந்திருப்பியா அப்படின்னு நம்ம சினிச்சி கேட்க, இல்ல நீங்க அதே இடத்துல தான் நிக்க சொன்னீங்க, அதனால தான் நான் அதே இடத்துல நின்று இருந்தேன், வேற எங்கேயுமே போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. உன் இடத்துல வேற யாரோ பொண்ணு இருந்தாங்கன்னா ஒரு 2-3 நேரம் வெயிட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிருப்பாங்க, நீ ரொம்பவே நேர்மையான பொண்ணு, அதனால தான் உன்னை ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு சினிச்சி சொல்றான். இந்த உலகத்துல நேர்மையாக்குறது தப்பா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, சரி ரைட் உன்னை மாத்த முடியாது, சரி அந்த பணத்தை பத்தி சொல்ல அப்படின்னு நம்ம சினிச்சி கேட்கறான். அப்புறம் ஹீரோயின் அந்த லையர் கேம் எல்லாம் பத்தி சொல்லி அந்த கார்டையும் காமிக்கிறா. லையர் கேம் பார்த்தா நம்புற மாதிரி தெரியலையே, இருந்தாலும் நீ என்ன பண்ணலான்னு இருக்கிற, இப்போ இந்த கேம்ல நீ வின் பண்ணலான்னு இருக்கிறியா இல்ல இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரலான்னு இருக்கிறியா அப்படின்னு நம்ம சினிச்சி கேட்கறான். நான் அந்த 100 மில்லியன் மட்டும் வாங்கிட்டு இந்த பிரச்சனை விட்டு வெளியே வந்துடலாம் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. சரி அப்படின்னா உன் நிலைமையை எடுத்து சொல்லி அந்த பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சினிச்சி சொல்றான். அப்புறம் அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் அந்த டீச்சர் வீட்டுக்கு போறாங்க. ஓ நீ தானம்மா வாமா உள்ள, சரி அது யாரு அப்படின்னு நம்ம டீச்சர் கேட்க, அது தெரிஞ்சவர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ப்ளீஸ் அந்த 100 மில்லியன் என்ன திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, டீச்சர் இருந்துகிட்டு ஏமா திடீர்னு கேட்கற, நான் தான் சொன்னேன்ல அது பேங்க் சேஃப்டி லாக்கர்ல பத்திரமா இருக்குது, அதை பேங்க் டைமிங்ல மட்டும் தான் எடுக்க முடியும், அது மட்டும் இல்ல உன் சேஃப்டிக்காக அது பத்திரமா அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. இல்ல அன்னைக்கு நீங்க போன்ல என்கிட்ட இருந்த பணத்தை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு பேசினதை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இல்லம்மா நீ என்ன சொல்ல வரேனே தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு டீச்சர் சொல்ல, பெரியவரே நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், அவளுக்கு சொந்தமான படத்தை அவகிட்டே கொடுத்துருங்க, இல்லைனா நாளைக்கு உங்க வீட்டுக்கு போலீஸ் வர மாதிரி இருக்கும். இது போலீஸா, ஆனா ரூல்ஸ்ல ஆப்போனன்ட்டுக்கு இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணாலும் கிரிமினல் ஆகாதே அப்படின்னு போட்டிருக்குது அப்படின்னு டீச்சர் சொல்ல, அப்படின்னா இது கேம்னு ஒத்துக்கிறீங்கல்ல, நீங்க இது கேம்னு நினைச்சதுனால தான் அவகிட்ட இருந்து நீங்க பணத்தை திருடி இருக்கிறீங்க அப்படின்னு சினிச்சி சொல்றான். அந்த டீச்சர் அப்படி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, ஆமாடா நான் அவகிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தணும் தான், ஆனா அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஏன்னா இது ஒரு கேம்னு மறந்துடாத, நான் அவகிட்ட இருந்து பணத்தை வாங்காம இருந்திருந்தா இன்னொருக்கு அவ என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருப்பா அப்படின்னு டீச்சர் சொல்ல, ஆனா நான் எப்பயுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் எப்படி நம்புறது, நான் மனுஷங்களையே நம்ப மாட்டேனே, ஏன்னா பழைய ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸை டூர் கூட்டிட்டு போற இன்சார்ஜே நான் தான், எல்லா வருஷமும் ஒரே டிராவல் ஏஜென்சில மட்டும் தான் நான் பஸ் புக் பண்ணுவேன், அப்படி நான் பண்றதுனால அவங்க எனக்கு கொஞ்சமா கமிஷன் கொடுப்பாங்க, ஆனா ஒரு வருஷம் மட்டும் எனக்கு கமிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வேற ஏஜென்சில பஸ் புக் பண்ணிட்டேன், ஆனா அந்த ஆளுங்க எஜுகேஷன் டிபார்ட்ல என்னை பத்தி போட்டு கொடுத்துட்டாங்க, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, என் குடும்பமும் என்னை விட்டு போயிட்டாங்க, மனுஷங்க எல்லாரும் இப்படிதான், நீ யாரை நம்புறியோ அவங்க தான் உன்னை ஏமாத்துவாங்க, அப்புறம் தான் அந்த லையர் கேம் என்கிட்ட வந்துச்சு, இந்த கேம்ல நான் கண்டிப்பா ஜெயிச் ஆகணும் அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்க அப்பா கேன்சர் நோயால ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, அவர் கூட வந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், நான் மட்டும் 100 மில்லியன் கடங்காரியா மாறிட்டேன்னு என்ன ஆகுறது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதை பத்தி எனக்கு என்ன கவலை, உங்க அப்பா எப்படி செத்த எனக்கு என்ன, இப்போ இந்த உலகத்துல என்ன தவறு மிச்ச யார் மேலேயும் எனக்கு கவலையே இல்லை, இப்போ இந்த கேம்ல அந்த பணத்தை திருப்பி எப்படி எடுக்கலான்னு உட்காந்து யோசி அப்படின்னு டீச்சர் சொல்றாரா சொல்றான். இனி அவனுக்கு மரியாதை ஒன்று கிடையாது. அப்புறம்
நம்ம ஹீரோயினும் சினிச்சு அப்படி நடந்து போறாங்க. இவெல்லாம் டீச்சர்னு சொன்னாலும் நம்பவே முடியல. ஒரு பணம் ஒரு மனுஷனை இவ்வளவு கேவலமா மாத்துது. ஆனா என் வாழ்க்கையில நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சினிச்சு சொல்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே அழுந்துகிட்டே வந்துட்டு இருப்பா. இப்படி அழுந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நம்ம சினிச்சு சொல்ல நான் என்ன பண்றது, நான் ரொம்பவே நம்பின டீச்சர் என்னை ஏமாத்தி 100 மில்லியனுக்கு கடங்காரியா மாத்திட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நீ ஒன்னும் 100 மில்லியனுக்கு கடங்காரியா ஒன்னும் மாறல அப்படின்னு சினிச்சு சொல்றான். ஆனா அந்த பணம் பேங்க் லாக்கர்ல இருக்குதாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல சேஃப் டெபாசிட் லாக்கர் எது எப்படியும் அந்த டீச்சர் தெரிஞ்சோ தெரியாமலையோ அவனுடைய வீக்னஸ் அவன் வளரிட்டான். பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல தான் அவனோட லாக்கரையே நம்மள ஓப்பன் பண்ண முடியும். கேம் முடியதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சினிச்சு கேட்க கேம் முடியதுக்கு இன்னும் 13 நாள் இருக்குது. கரெக்டா ஜூன் 14ஆம் தேதி தான் கேம் முடியுது. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சண்டே. ஸோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பேங்க் லீவு. அப்படின்னா வெள்ளிக்கிழமை 5 மணிக்குள்ளார அவர் பணத்தை எடுத்தே ஆகணும். அப்படின்னா கண்டிப்பா 2 நாளைக்கு முன்னாடி அவர் பணத்தை எடுத்துருவாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல அப்படின்னா ஆட்டம் இன்னும் முடியல, நாம அவர்கிட்ட இருந்து பணத்தை எடுத்தே ஆகணும். ஆனா அவர்கிட்ட இருந்து பணத்தை எடுக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அதை பத்தி நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குது அப்படின்னு சினிச்சு பையன் சொல்றான். என்னது அப்படின்னு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா, அவர்கிட்ட இருந்து என் பணத்தை நீங்க வாங்கி கொடுக்க போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. எனக்கு இன்னொரு தாட்டி இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபடுறது பிடிக்கல தான். ஆனா அந்த டீச்சர் இது வெறும் கேம் தானே சொன்னா. இது கேமா இருக்கிறதுனால அவங்க கிட்ட இந்த 100 மில்லியன் பணத்தை நீ எடுக்கணும்னு நினைச்சினா அதுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சினிச்சு பையன் சொல்ல ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்கிறா. ஆனா நான் எந்த வேலையும் சும்மா பண்ண மாட்டேன், எடுக்கிற பணத்துல 50 மில்லியன் எனக்கு, இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அந்த வேலையை பண்ணி தரேன் அப்படின்னு சினிச்சு பையன் சொல்ல நம்ம ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கிறா. அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். வரட்டா.